என்னடா இவன் கத்திட்டு இருக்கான் நீங்க பார்க்கலாம். நம்ம தொடக்கரி லோக்கி பாய் வந்து ஸ்டேஜ்ல இருக்காரு. இந்த வீடியோல அவரோட ஃபுல் டே காம்படிஷன் விளாக் தான் பார்க்க போறீங்க. லோக்கி பாய் மொத்தம் 2 கேட்டகரியில பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ஓப்பன் அண்ட் கிளாசிக். நான் ஒரு கிளாசிக் பிசிக் மட்டும் தான் பண்ணுவாருன்னு நினைச்சேன். ஆனா சடனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஓப்பன் பண்ணலானே முடிவு பண்ணிருக்காரு போல. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவரோட கோச் நம்ம விக்கி சார் அண்ணன் தான். ஃபர்ஸ்ட் டேன் போட்டு அப்புறம் கார்ப் லோடிங் போட்டு பம்ப் பண்ண ஆரம்பிச்சாரு. ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் ஓப்பன் கேட்டகரி இருந்தது. சோ ஓப்பனை பொறுத்த வரைக்கும் சைஸ் தான் பெருசா பார்ப்பாங்க கண்டிஷனோட. தொடக்கரி பாய் செம்ம கண்டிஷன்ல இருந்தாரு. ஓப்பன் கேட்டகரி என்ன பிளான் கேட்டீங்கன்னா ஹைட் வெயிட் ரொம்ப அக்யூரேட்டா பார்க்கல. சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஓப்பன்ல சைஸ் தான் பார்ப்பாங்க. அப்ப 80 கேஜி இருக்கிற பாடி பில்டரும் 70 கேஜி இருக்க பாடி பில்டரும் ஒன்னாவே கம்பீட் பண்ற மாதிரி இருந்தது. ஆனாலும் லோக்கி பாய் வந்து 5th பிளேஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாரு ஓப்பன்ல. அப்புறம் வெளியில வந்துட்டு கொஞ்சம் போட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் ஒரு நேரம் ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் தான் அவருக்கு மெயினான கிளாசிக் ஈவென்ட் இருக்கு. விக்கி சார் அவரை கார்ப் லோட் பண்ணிட்டு தூங்க சொல்லிட்டாரு. அப்புறம் டைமுக்கு வென்யூ வந்துட்டு கார்ப் லோட் பண்ணிட்டு பம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ கிளாசிக்ல இதுதான் அவரோட என்ட்ரியா இருந்தது. கிளாசிக்ல நல்லா பம்பாவும் இருந்தாரு, ட்ரையாவும் இருந்தாரு. வேக்யூம்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இதுதான் மொத்த லைன் அப் காட்டுறேன் பாருங்க. பேக் போஸ் இது. கிளாசிக்லயே 5th பிளேஸ் பிளேஸ் பண்ணிருந்தாரு. ஒரு வாட்டர் கட்டோ சோடியம் கட்டோ எதுவும் பண்ணல. வெளியில வந்தவங்க நிறைய பேர் ஃபீட்பேக் சொன்னாரு. அவர் ரொம்ப ஹாப்பி எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அப்கமிங் வீடியோஸ்ல அவர் நெக்ஸ்ட் ஷோ பத்தி கண்டிப்பா சொல்லுவாரு. அவர் பேஜை செக் அவுட் பண்ணுங்க.